இப்போ இதில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதே அளவுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீனி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு கை விடாதீங்க. இப்போ இதில் நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இப்போ அதை உடச்சி ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கை விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு. இது வெது வெதுப்பாக தண்ணி நான் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா புரட்டா மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிடலாம் பிசைஞ்சு. நீங்கள் இதுக்கு பதில் சுடு பால் கூட காய்ச்சி நீங்கள் ஊற்றி கூட நீங்கள் பிசையலாம் பரோட்டாவுக்கு. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய பரோட்டா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரோட்டா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுருவீங்க. தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த சுடு தண்ணி எண்ணெயை சூடாக்கி ஊற்றும் போது உங்களுக்கு பரோட்டா எவ்வளோ தூரம் நீங்கள் காலையில் போட்டாலும் சாயந்தரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாயந்தரம் போட்டாலும் மறுநாள் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வெளியிலே வைக்கலாம். மிச்சம் இருந்தாலும் ஃப்ரிட்ஜிலெலாம் பரோட்டா வைக்கவே வேண்டாம். இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து அது பார்த்திங்கன்னா நான் விரல் விடும்போது உங்களுக்கு சாஃப்டாக அப்படியே உள்ளே இறங்குங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு அவசரமாக ஒரு கெஸ்ட்டே வந்துட்டாங்க, ஒரு டின்னர் செய்யணும்னு நீங்கள் உடனே கூட நீங்கள் பரோட்டா போட்டுக்கலாம். மேக்ஸிமம் டைம் வந்தால் நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் கூட நம்ம வச்சாலே போதுங்க. பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்குங்க. உங்களுக்கு நாங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக மாவு பிசைஞ்சிருக்கேன்னு. ஏற்கனவே நான் பரோட்டாவுக்கு மாவு பிசைறது எப்படின்னு அளவுகளோடு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் தாரேன். சமோசாவுக்கு மாவு சீட்டு எப்படி போடலான்னு அதுவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் தாரேன். இப்போ சப்பாத்திலாம் நமக்கு ஒரு வாரத்துக்கு எப்படி போட்டு வீட்டிலே ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜிலேன்னு நான் அதுவும் வீடியோவும் போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் நான் லிங்க்கு தாரேன், பாருங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இது நம்ம மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சுக்கலாம் டைம் இருக்கிறதுனால. உங்களுக்கு அவசரமாக போடணும்னு சொன்னால் இதுக்கு எந்தையும் வெஜ்ஜோ இல்லை சிக்கனோ எந்தனாலும் ஒரு கறி வச்சுட்டு நீங்கள் உடனே கூட நீங்கள் போட்டாலும் பரோட்டா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. லைட்டாக நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் போடும்போது. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பரோட்டாவுக்கு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு எண்ணெய் எடுத்து நான் கலந்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம அப்படியே தூவி கொடுத்துக்கலாம். தூவிக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் இருந்தால் ப்ரெஸ்ஸை வச்சு இப்படி தடவி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம கைட்டை வச்சு கூட நீவி கொடுத்துக்கலாங்க. தூவி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதே போல் அடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். நம்ம ஏற்கனவே இதில் தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம சப்பாத்தி இது மேலே போடுறதுக்கு இதே போல் நம்ம இதில்
இதே மாதிரி நம்ம தடவி கொடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இருக்கிறதையெல்லாம் நம்ம தடவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 4 சப்பாத்தி இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நம்ம 4 லைன் போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதே போல் நம்ம இருக்கிற மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த மெத்தடும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு நான் 2 மெத்தடு சொல்லி கொடுக்குறேன். அது ஈஸியான மெத்தடு. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பரோட்டா நல்லா லைன்லாம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாங்க. இதே போல் இந்த பக்கம் தடவி கொடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி கூட நம்ம கட் பண்ணிவிட்டு பரோட்டா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கூட நம்ம பரோட்டாக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரோட்டாவுக்கு தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லும் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எண்ணெய் தட வேண்டாம், இந்த பக்கம் வேகட்டும். இப்போ அந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடில் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் தடவி கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஊற்றி சுடணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாங்க. குட்டீஸுக்கெலாம் கொடுக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் நல்லா பரோட்டா மாதிரி நம்ம சுட்டுக்கலாம். இல்லை வீட்டில் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவிட்டு சுட்டாலே போதுங்க, நல்லா ஹெல்த்தியாக. ரெண்டு பக்கமும் வேக விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் தீயிலே வேக விட்டுருங்க, அப்போ தான் நமக்கு உள்ளேயும் வேகும். இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ அடுத்து வச்சுக்கி இப்போ அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே போல் இந்த பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். ரெண்டு சைடும் நம்ம திருப்பிக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிய தடவியே கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரியும் பரோட்டா இப்படி சாப்பிட்டா நல்லா பொங்கி வருதுங்க.
நம்ம இப்போ இதே போல் இருக்கிற பரோட்டாலும் போட்டு எடுத்துக்கிறலாம். சரி. உங்களுக்கு பரோட்டா பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ சாஃப்டாக நமக்கு நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ மெதுவாக அப்படியே வாயில் வச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு மெத்துன்னு இருக்குங்க. இப்போ நம்மளுடைய பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன கிரேவி விருப்பமோ அந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.